ஹாய். நாங்க கருநாள் முடிஞ்சு மறாவது நாள் எல்லாம் சாத்தனூர் டேம் தான் போயிருந்தோம். கருநாள் அன்னைக்கு மதியத்துக்கு மேல எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்க அண்ணன் பசங்கலாம் டான்ஸ் ஆடுறாங்கன்ட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்களா, சரின்ட்டு டான்ஸ் பார்க்க போலான்ட்டு எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. அப்புறம் டான்ஸ்லாம் பார்த்தாச்சு நைட்டு பார்த்துட்டு காலைல வீட்டுக்கு கிளம்புனோமா, எங்க அண்ணன் எல்லாம் டேமுக்கு போறோம். நீ மட்டும் எங்க போற வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட்டு வந்துருச்சு. டேமுக்கு வந்து ஒரு 5 வருஷமா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு தான் வந்திருந்தோமே. அப்புறம் எல்லாரும் ஆம்பளைங்கலாம் சமைக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. நாங்க என்ன பண்ணோம்னா, பசங்கள கூப்பிட்டுட்டு எல்லாம் விளையாடுறதுக்கு வந்தாச்சு. பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பாவம் அவங்கலாம் சமைக்கிற வேலைய பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 2 பேர விட்டுட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்டு, அப்புறம் இருக்கிறவங்களும் வந்துட்டாங்க. 2 பேர் மட்டும் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்க வீட்ல எங்க சின்ன அண்ணன், சின்ன அண்ணி, என் தம்பி, தங்கச்சி, எங்க பெரிய அண்ணன் பொண்ணு. இவங்கலாம் போட்டிங் போலாம் அப்படின்ட்டு போட்டிங் போனாங்க. நானும் எங்க பெரிய அண்ணி மட்டும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். புவியும் அவங்க கூட கிளம்பிட்டாரு. அம்மா வரலன்ற கவல கொஞ்சம் கூட இல்ல. அம்மான்னு என்ன கூப்பிடவும் இல்ல அவருமே. சரி போயிட்டு வாடா தம்பி, நீனாச்சும் போய் என்ஜாய் பண்ணு அப்படின்னுட்டு நானும் விட்டுட்டேன். வெளியில வந்தாலே எனக்கு தான் டயர்ட் ஆயி போயிடும். அது ஏன் டயர்ட் ஆகுதுன்னே தெரியல. வெளில வந்தாலே எனக்கு டயர்ட் ஆயிடும். அப்புறம் அவங்க மட்டும் ஜாலியா போட்டிங் போனாங்க. நானும் எங்க அண்ணியும் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த போர்டு 2த்தையும் எடுத்தாங்களா, 2 போட்டு ஒட்டிக்கிச்சு. ரொம்ப கொஞ்சம் தூரத்துக்கு 2 பேரும் ஒண்ணாவே போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாங்க. பெடல் பண்ணி கால் வலி வந்துருச்சு போல. ஒரு இடத்துல போயிட்டு நிறுத்தி போட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரிட்டர்ன் வந்தாங்க. டக்குன்னு வாங்க இன்னும் வேற இடம்லாம் சுத்தி பார்க்கணுன்ட்டு நானும் எங்க அண்ணியும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியா வந்து ரீச் ஆயிட்டாங்க. அந்த புவிக்கு ஒரே குஷி. ஒரே பல்லு தான் தெரியுது புவிக்கு. அவருக்கு இங்க டேமுக்கு வந்ததுலேருந்து 4 நாளும் பரவால்ல. ஸ்நாக்ஸ் இருந்தா போதுன்னுட்டு வாங்கி குடுக்குற எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருந்தான். நாங்க ஆனாலும் ஆயில் ஃபுட்லாம் எதுவும் வாங்காம கொஞ்சம் இந்த ஸ்வீட் கார்னு, அப்புறம் என்ன வாங்குனோம்? வெள்ளரிக்காய் அந்த மாரி கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டா தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். புவிக்கு தான் ஒரே குஷியா இருந்துச்சு. சேர்றா என்ஜாய் பண்ற தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டோம். போட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்னுட்டு. சரி போற வழியில இந்த ஊஞ்சல் இருந்துச்சா, ஊஞ்சல் ஒரு 2 ஆடு ஆடிட்டு போலான்ட்டு, ஆளுக்கு ஒரு 2, 2 ஆட்ட ஆட்டிட்டு கிளம்பியாச்சு சாப்பிட்ற இடத்துக்கு. அங்க போனா வெஜிடபிளும், முட்டையும் வச்சிருந்தாங்க. சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தார்ப்பை எதுவும் எடுத்துட்டு போகலையா, கீழ தான் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோமே. கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் பேர்லாம் இன்னும் விளையாடிட்டே இருந்தாங்க. சரி வரவங்க வரட்டும். நம்ம சாப்பிட்றவங்க சாப்பிடலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேரா சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஏன்னா, எங்க இடமும் கம்மி தான். எல்லாரும் வந்தாலும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட முடியாது. பக்கத்துல பக்கத்துல வேற ஒருத்தவங்கலாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் பேரா வந்துட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்புறம் பிள்ளைங்க திரும்பவும் விளையாட கிளம்பிருச்சுங்க. அவங்கள எல்லாத்தையும் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணுறதுக்கே போதும் போதும்ன்னு ஆயிடுது. ஒன்னையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்கவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஓடிடுறாங்க. அப்புறம் நம்பளும் சரி எங்கேயும் போய் விளையாடலையேன்னுட்டு, இந்த ரவுண்டா இந்த ராட்டினத்தெல்லாம் இன்னொன்னு ரவுண்டா அப்படியே ட்ரெயின் மாரி போகல, குட்டி ட்ரெயின் மாரி. அதில தான் போயிருந்தோம். ஒரு ஆளுக்கு ரூ. 50 சொல்லியிருந்தாங்களா, சரி நம்ம இதுலயாச்சும் போய் விளையாடுவோமேன்ட்டு இதில போயிட்டு விளையாடுனோம். ஜாலியா இருந்துச்சு. அதில மட்டும் ஒரு 7 ரவுண்டு இட்டுட்டு போனாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாச்சு.